ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நான் கடைசியாக போட்டிருந்த எல்லா வீடியோஸுமே ஒரு ப்ளவுஸை வந்து முழுசாக நம்ம எப்படி அதை புரிஞ்சிக்கிட்டு அளவு எடுத்து நம்ம எப்படி கட்டிங் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அளவு எடுக்கிறது, அதுக்கப்புறம் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை எப்படி பேக் கட் பண்ணுறது, ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு, யோக்கு, இது எல்லாமே நம்ம கடைசியாக எல்லா வீடியோஸ்லேயுமே பார்த்தோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா ஓரலாக நம்ம வந்து எப்போவுமே ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து தியரியாக நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பண்ணி பார்ப்போம். இது வந்து நம்ம சின்ன இதுலேருந்தே நம்ம படிச்சுட்டு வந்த ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா எந்த ஒரு சிலருக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணுறது மைண்டில் நல்லா பதியும், ஒரு சிலருக்கு நம்ம போர்டில் எடுக்கிற பாடம் வந்து நல்லா பதியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு ரெண்டு விஷயம் மூலமாக நம்ம கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது அந்த ரெண்டையுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஒரு சில நம்ம கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட அதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அப்போ நம்ம ஒரு போர்டில் ஒரு தியரியாக அதை நம்ம படிக்கும்போது அதை என்னென்ன பண்ணுறோம், அதையே நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயத்தை கட் பண்ணும்போது அதை நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ப்ளவுஸை எடுத்தோம், நமக்கு தெரிஞ்ச மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நம்ம கட் பண்ணோம், ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டோம் அப்படிங்கிறது வேற. அது நிறைய பேர் அந்த மாதிரி அதாவது இருக்கதான் செய்யறாங்க, அந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டா போதும் அப்படின்னு. ஆனால் அப்படி நினைக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்த நீங்க கற்றுக்கிட்டாலும் அது முழுமையாக கற்றுக்கணும். உங்ககிட்ட ஒருத்தங்க டவுட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டவுட், அந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போதான் வந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப ஒரு ப்ராப்ளம் சொல்லும்போது அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கற்றுக்கிறதுக்கான விஷயங்கள் இன்னும் இப்போவுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நம்மளுடைய அனுபவத்தில் இவ்வளோ வருஷம் நம்ம ஒரு வேலை பார்த்துட்டே வரோம் அப்படின்னா, இந்த ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கன்னா இதில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இப்போ எதனால் இந்த ப்ராப்ளம் வருது, இப்போ இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, எதனால் இது வருது, இதை எப்படி கரெக்ட் பண்ண முடியும், இதுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பண்ண முடியும், இவ்வளோ லோ நெக் வைக்கிறாங்க, அப்போ நம்ம நெக் எப்படி வைக்கணும், ஷோல்டர் எப்படி வைக்கணும், செஸ்ட் ரவுண்ட் எப்படி, இப்படி நம்மளை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் அது வந்து அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போவே வந்து நம்ம பழைய மாடலில் ப்ளவுஸ் போடுறது வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. யாராக இருந்தாலுமே கொஞ்சம் இது ட்ரெடிஷனாகவும் அதே மாதிரி இப்போதைக்கு ட்ரெண்டியாகவும் போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சாரீ நம்ம கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது அது ரெண்டு விதமும் சேர்ந்து வரும். சாரீ அப்படிங்கும் போதே ரொம்ப அழகா கட்டணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்று, அது கூட பிளவுஸ் வந்து கொஞ்சம் ஃபேன்சியா நீட்டா அழகா போடணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் அதில் தான் நம்ம ஆரிய ஒர்க் பண்றது, பேட்ச் ஒர்க் பண்றது, இப்படி நிறைய டிசைன் பண்ணி நம்ம போடுறோம். அப்போ அவ்வளோ எக்ஸ்பென்சிவா நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த பிளவுஸ் வந்து நம்ம போடும்போது ஃபிட்டிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்காக தான் நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு அளவு எடுக்கிறதுல இருந்து அதை எப்படி கன்வெர்ட் பண்றதுல இருந்து அதுல என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், அந்த பழைய வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். ஏன்னா ஃபாலோ பண்றவங்க பண்ணிட்டு இருக்கீங்க, புதுசா பாக்குறவங்களுக்காக நான் சொல்றேன். இப்ப இந்த வீடியோல நம்ம இதனுடைய கட்டிங் என்னன்னு பார்க்கலாம். அளவுகள் எல்லாமே அந்த மெஷர்மெண்ட்ஸ் போர்டில் நான் என்ன அளவு சொன்னேனோ அதே மெஷர்மெண்ட்ஸ் தான், அதை வச்சு எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போடுற இந்த லைன் எதுக்காக அப்படின்னா, கீழே இருக்க முன்னும் பின்னுமா இருக்கும், பிசுறு இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதை கரெக்ட் பண்றதுக்காக தான் இந்த லைன் போடுறோம். இந்த கோடை வந்து நம்ம வெட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சு, 3/4 இன்ச்சு, 1 இன்ச்சு எவ்வளோ வேணாலும் நம்ம விருப்பம் தான். ஏன்னா இது கொஞ்சம் இவ்வளோ கிளாத் இருந்துச்சுன்னா நீங்க அடிச்சு திருப்பும் போதும் உள்ள திக்னஸா இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு துணியே அளவு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சும்மா ஒரு 1/2 இன்ச்சோ அல்லது 1/4 இன்ச்சோ ஒரு தையல் போடுற அளவுக்கு கூட நீங்கள் இதை விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஒரு கிளாத்தில் நீங்கள் அதை ஃபோல்டு பண்ணி உள்ள திக்காக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பேக் தைக்கும் போது அடித்து திருப்புற மெத்தடு இருக்குது, அதே மாதிரி ஒரு பட்டியை கொடுத்து தைக்கிற மெத்தடு இருக்குது. அதுலேயே ஸ்டிச்சும் போடுவாங்க, ஹெம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதனால் அது வந்து ஸ்டிச்சிங்லேயும் பல விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. இப்போது நீங்கள் இந்த பேக் வந்துட்டு இது வந்து கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இடுப்பினுடைய உயரத்துக்காக நம்ம வச்சிருக்கோம். இப்போ நம்ம 14 இன்ச்சு வந்து நமக்கு ரெடியா உயரம் வரணும். இப்போ மடிக்கிறதுக்காக இங்க நம்ம கிளாத் விட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே ஷோல்டர் அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வைக்கணும்.
அப்புறம் 14.5 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் மார்க் பண்ணும்போது அந்த லைன் மாறிடக்கூடாது, அதனால் கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுல வந்து 14.5 இருக்கு. 14 இன்ச்சு தான் வந்து நமக்கு உயரம். இதுல 1/2 இன்ச் அப்படிங்கிறது நம்ம ஷோல்டர் உடைய ஜாயிண்ட்டுக்காக போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துக்கோங்க. எத்தனை விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு 1 2 3 பாயிண்ட் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். அதனாலதான் இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேக் லென்த் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். அதுல வந்து 2 லைன் போட்டாச்சு. இந்த எக்ஸஸா இருக்கிறதையும் நம்ம வெட்டி எடுத்துடலாம். அடுத்தது வந்து நான் ஷோல்டர்னுடைய அளவு 5.5 இன்ச்சு சொன்னேன். அதை வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 5.5 + 1/2 அதோட மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது ஷோல்டர்னுடைய அளவு, இது கூட 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சா வந்து ஷோல்டர்னுடைய உயரம், ஆம்ஹோல்னுடைய உயரம் வச்சிருக்கோம். இந்த ஆம்ஹோல்னுடைய உயரம் வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆம்ஹோல் பெருசா இருந்தா ஒரு 16 இன்ச்சு வர்றவங்களுக்கு இதுக்குள்ள 8 இன்ச்சு வரல அப்படின்னா கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். இப்போ 15 தான் இருக்கு ஆம்ஹோல் அப்படின்னா இதுக்குள்ள எக்ஸஸா வருது அப்படின்னா இந்த அளவை வந்து மேலே ஏற்றிக்கலாம். இந்த அளவை பொறுத்த வரைக்கும் இது அட்ஜஸ்டபிள் தான். இது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். இப்போ இந்த 6 இன்ச்சுக்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடம் தான் வந்து நமக்கு செஸ்ட் ரவுண்டு. அந்த மார்பு சுற்றளவும் ஆம்ஹோலும் ஒரே இடத்துல தான் நமக்கு வந்து ரவுண்ட் பண்ணுவோம். அப்போ அந்த உயரம் தான் நமக்கு செஸ்டினுடைய ரவுண்டு. இப்போ இந்த இடத்துல 9.25 அப்படிங்கிறத நான் மார்க் பண்றேன். இந்த 9.25 வந்து நம்ம பாடி மெஷர்மெண்ட் எடுத்து அது கூட 4 இன்ச்சு சேர்த்து அதுக்கப்புறம் அதை 4ஆ பிரிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்காக நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இடுப்பினுடைய சுற்றளவு 29 இன்ச்சு அப்படின்னா 7.25 வரும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு வந்து டாட்டுக்காக, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்காக. இந்த 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது அட்ஜஸ்டபிள் தான். 1 இன்ச்சு வேணும்னு நிறைய உள்ள கிளாத் வேண்டாம்னு நினைக்கிறவங்க 1 இன்ச்சு வச்சுக்கலாம். பிரிச்சு விடுறதுக்கு உள்ள நிறைய கிளாத் வேணும்னு நினைக்கிறவங்க 2 இன்ச்சு வச்சுக்கலாம். ஆனா 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு நார்மல் தான். இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு 15.5 இன்ச்சு ஆம்ஹோல் வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 7.25 வருது. இந்த 1/2 இன்ச்சை விட்டுட்டு நீங்கள் மெஷர் பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக 7.25 வருது. இதில் வந்து இந்த ஷேப் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு ஆம்ஹோல் ரவுண்டு. கழுத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்தினுடைய உயரம் வந்து 8 இன்ச்சு, 8 + 1/2 8.5 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்து கொஞ்சம் அகலமா வேணும்னா அங்க 2.5 இங்க 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். மேல இருந்து கீழே 1/2 இன்ச்சு நான் அதிகமா கொடுத்துருக்கேன். இதை மட்டும் லைட்டா என்ன ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா பா ரவுண்டு மாதிரி வருது. சும்மா க்ளோஸ்டா வேணும்னா இதை பண்ணிக்கலாம். இல்ல இந்த யூ ஷேப்பே வேணும்னா இங்க 1/2 இன்ச்சு நீங்க அதிகப்படுத்த தேவையில்லை. இங்க 2.5னா இங்கேயும் நீங்க 2.5 வச்சா போதும். இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டு செக் பண்ணும்போது 9.25 வந்து இந்த நெக்கு வந்து க்ளோஸா இருக்கிறதுக்கு கரெக்டா போயிடும். டீப் நெக் வரும்போது தான் நமக்கு என்ன ஆகும்னா இந்த அளவு வந்து நமக்கு குறையும். அப்பதான் நம்ம ஆம்ஹோலை வந்து உள்ள தள்ளுவோம். இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது 7.25, இது வந்து 9.25, இது வந்து 8.5 இன்ச்சு. இப்போ பேக் தட்டை பொறுத்த வரைக்கும் உயரம் உயரம், ஷோல்டர், ஆம்ஹோல், வெயிஸ்ட் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, ஆம்ஹோல் ரவுண்டு, நெக்கு, இதுதான் வந்து நமக்கு ஒரு பேக் தட்டு. இப்போ இந்த அமைப்பை பார்க்கும்போதே ஒரு பிளவுஸ் வந்து கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சம்டைம்ஸ் இது ரொம்ப இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னாலும் ஆம்ஹோல் இது செட் ஆகாது. இங்க ரொம்ப அவுட்டர்ல போட்டுட்டீங்கன்னாலும் ஆம்ஹோல் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸா தெரியும். அப்பவே நம்ம வந்து
இது வந்து கரெக்டான ஷேப் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் லீனா இருக்காங்க அப்படின்னா இந்த பெண்டு இதை வச்சுட்டு இப்படி கொஞ்சம் இப்படி உள்ள ரவுண்ட் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்படி உள்ள வரணும். ஏன்னா இந்த இடம் வந்து டைட்டா யோக்கிட்ட இருந்தா மட்டும்தான் பேக் நெக் பாக்குறதுக்கும் லூஸ் இல்லாம சைடு லூஸ் இல்லாம நீட்டா இருக்கும். பாடியா இருக்கவங்களுக்கு நீங்க நார்மலா போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் தட்டை நம்ம வெட்டலாம். ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்க எக்ஸஸா இருக்கிறத வெட்டி எடுத்துருவோம். அதுக்கப்புறம் நெக்கை வந்து வெட்டிக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இந்த நாட்ச் போடுறது ரொம்ப முக்கியம். எதனால அப்படின்னா இந்த லைன் எங்க நாட்ச் இருக்கோ இப்படி ஓப்பன் பண்ணும்போது நம்ம தையல் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டா போடணும். அப்பதான் உங்களுக்கு அது கரெக்டான ஒரு நேர்கோட்டில் வரும். இந்த நாட்ச் நம்ம போடல அப்படின்னா இங்க 1/2 இன்ச்லயோ இங்க 3/4 இன்ச்லயோ உங்களுக்கு அந்த லைன் வந்து மாறிடும். அதே மாதிரி இந்த இடத்துல ஆம்ஹோல் போட்டாதான் நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டா இதுல வர மாதிரி நம்ம அட்டாச் பண்ணணும். செஸ்ட் ரவுண்டும் இதோட வந்து அட்டாச் சைட் ஜாயின் பண்ணும்போது ஈக்குவலா வரணும். இதுதான் நமக்கு ஒரிஜினல் அளவு. இது வந்து சீம் அலவன்ஸ். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். இதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இங்க யோக்குக்கான பீஸ் வந்து நம்ம மேக்ஸிமம் இங்க தான் எடுப்போம். அப்ப இதை இப்படி வச்சு செக் பண்ணிட்டு அதுக்கான ஸ்பேஸ் இங்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட இதை வந்து நல்லா கிராஸா துணி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிராஸ் போடலாம். ஒரு சிலருக்கு பேக் பெருசா இருந்துச்சு அப்படின்னா இந்த கிராஸ்க்கு வந்து துணி பத்தாது. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கிராஸ் எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஃபுல்லாவே கிராஸ். கொஞ்சம் இப்படி போட்டீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெண்ட் ஆகாது. நல்லா இப்படி போட்டீங்க அப்படின்னா நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு போர்டில் லாஸ்ட் வீடியோவில் கவனிச்சிருக்கவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்றது நல்லா புரியும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோஸை அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தியரி கிளாஸாக இருந்ததை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு நான் சொன்னேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சைடில் ஒரு 3 இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணுறோம். இந்த மார்க்கிங் நான் எங்கே பண்ணுறேன் அப்படிங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. மேலேயும் இந்த மார்க் இருக்குது, அதே மாதிரி கீழே இருக்கிறதுலையும் இந்த மார்க் இருக்குது. இப்போ இதில் இருந்து நான் ஒரு 1.25 அவுட்டரில் நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஆம்ஹோல் வந்து நீங்க உள்ள தள்ளி இருந்தீங்கன்னா மட்டும் இங்க 1/2 இன்ச் எக்ஸஸா விட்டா போதும். இங்க வந்து நம்ம ஆம்ஹோல் கரெக்டான அளவுல தான் வச்சிருக்கோம், நாட்ச் போட்டிருக்கோம். அப்போ இதை ஒட்டியே நீங்க கோடு போட்டுக்கலாம். மேல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைட்டா ஒரு இந்த ஷேப் கொடுத்துக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அடுத்தது முன்கழுத்து. இந்த முன்கழுத்து எங்க மார்க் பண்றதுன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். அதுக்கு இந்த ஸ்கேல் வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் அதனுடைய அளவு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. இதுதான் ஃப்ரண்ட் தட்டினுடைய அளவு. அதனால இதை ஃபர்ஸ்ட் வந்து நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஷோல்டர் அளவு. இந்த லைன் இருந்தாதான் உங்களுக்கு முன்கழுத்து எங்க மார்க் பண்றது அப்படிங்கிறது தெரியும். இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் 6.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன். அதாவது 6 இன்ச் வந்து பிளவுஸினுடைய அளவு, நெக்கினுடைய அளவு. 1/2 இன்ச் வந்து இந்த ஷோல்டர் ஜாயின்ட்ல போயிடும். அதனால இங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 8.25 வந்து உங்களுக்கு மிட் பாயிண்ட் சொன்னேன். அப்போ 8.25 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 8.25ங்கிறது நம்ம 9 கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்க இருந்து நம்ம 4.5 இந்த புள்ளியும் ஒரே இடத்துல வர மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அதாவது இங்க 9 இன்ச்சு, இங்க 4.5 இன்ச்சு. அப்ப இங்கேயும் ஒரு 4.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துல லைன் போட்டுக்கோங்க, இந்த இடத்துல வர மாதிரி. ஏன்னா இது எல்லாமே இந்த மார்க்கிங் எல்லாம் நமக்கு கீழே தான் தேவைப்படும். அதனால நம்ம இந்த லைன் கீழே வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கப் ஷேப் வந்து ஷார்ப்பா வேணும் அப்படின்னா நீங்க இந்த அளவை வந்து நல்லா ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு அளவுக்கு நீங்க மேல வச்சுக்கலாம். நான் இப்போ இது வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு நான் மேலே ஏற்றியிருக்கேன். கொஞ்சம் பிளெண்டா வேணும் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்க இங்க இருந்து ஏத்தினா போதும். ஏன்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸ் தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு கப் ஷேப் வரும். இங்க ஷார்ப்பா வேணும்னா கரெக்டா இந்த இடம் நம்ம கப் ஷேப் மேல எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இந்த பட்டியை நம்ம கொடுக்கணும்.
அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இதில் 3 இன்ச்சுக்கு நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் அளந்து பார்க்கும்போது இதுவே பார்த்தீங்கன்னா 4 + 1 5 வருது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு நான் மேலே தள்ளியிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்காக தான். இப்போ இங்கே வந்து 4.5 இன்ச்சு, இங்கே வந்து 4.5 இன்ச்சு, இதுலேருந்து இங்கே மேலே தள்ளியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம இந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு மேலே இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் தட்டு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஷோல்டர் அதே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நெக்குக்காக ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டுக்கோங்க. அடுத்தது ஆர்ம் ஹோல் அதே அளவுக்கு அப்படியே கொண்டு வாங்க. கொஞ்சம் அப்படியே மேலே எடுத்து இந்த ஷார்ப்பு கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்க பாயிண்ட்டை இது ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். இது வந்து செஸ்ட் ரவுண்டுக்காக, இது வந்து நெக்குக்காக, இது வந்து ஃப்ரண்ட் ஓப்பன், இது வந்து கப் ஷேப்பு. இப்போ இந்த பேக் தட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து பேக் தட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டை வந்து இந்த மார்க்கிங்கோட வச்சுக்கோங்க. மார்க்கிங் இல்லாத சைடு இந்த உள்ள இருக்க கிளாத்ல இந்த அளவு வேணும் நமக்கு. கீழே எக்ஸஸா ஒரு 1 இன்ச்சு விட்டு ஒரு 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ கிளாத் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இதுல பாத்தீங்கன்னா எந்தெந்த பாயிண்ட் வந்து இதுல பேக் தட்டு வச்சு மார்க் பண்ணும்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நெக்குக்கான இது அதே மாதிரி இங்க 2.5ன்னா இங்க 3 இன்ச்சு நீங்க வச்சுக்கலாம், கொஞ்சம் வைடா வர மாதிரி. ஃப்ரண்ட்ல வந்து சும்மா லைட்டா மட்டும், ஏன்னா இது ரொம்ப டீப் நெக்கெல்லாம் இல்லை, அதனால ஒரு 1/4 இன்ச்சுக்கு. அதே மாதிரி மேலையும் சும்மா லைட்டா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிடில்ல தான் நம்ம ஆர்ம் ஹோல் டீப் வந்து கட் பண்ணுவோம். உங்களுக்கு நெக்கு வந்து இந்த வைடு ஓகேனா இதை மட்டும் இப்படி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்னும் வைடா வேணும்னா இன்னும் கொஞ்சம் அவுட்டர்ல போய் நீங்க இந்த ஷேப் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இது வந்து நமக்கு மிட் பாயிண்ட். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு டவுட் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் இந்த அளவுகள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி எடுத்தது தான். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணலாம். இதுவுமே ஸ்ட்ரெயிட்டா அந்த லைன்ல இருந்து இப்படி டீப் கொண்டு வந்துருங்க. அப்புறம் இந்த நாட்ச் வந்து நீங்க செஸ்ட் ரவுண்ட் செக் பண்ணிட்டே நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல சின்னதா ஒரு கட்டு இப்படி கிராஸா கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மிடில்ல வச்சு இந்த இதை வந்து இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம இந்த சென்டர் டாட்டுக்காக தான் இதை மடிக்கிறோம். இந்த சென்டர் டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டா பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 35 அப்படின்னா ஒரு 2.25 வந்து நீங்க வச்சீங்கன்னா போதும். கப் ஷேப் பெருசா இருக்கிறவங்களுக்கு இந்த அளவு ஓகே. இது வந்து 1.25 வருது. நார்மல் கப் ஷேப் அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு இருந்தா போதும். அப்போ இந்த அளவுக்கு நம்ம இன்னும் துணியை கொஞ்சம் டாட்டை வந்து குறைச்சிக்குவோம். அப்போ இந்த அளவுக்கு நமக்கு வரும். ஆனா இந்த மிட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுலயே தான் இருக்கும் நமக்கு. இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இந்த லைன் இந்த டாட் எங்க போட்டிருக்கேனோ அதை வந்து நான் வந்து இதுல கிராஸ் வச்சிருக்கேன். நல்லா பாத்துக்கோங்க. இந்த மார்க்கிங் எதுல இருக்கோ அந்த இடத்துல நான் வந்து கிராஸ் வச்சிருக்கேன். இந்த இந்த இடத்துல சின்னதா கட் போட்டது, இந்த மார்க், இந்த இதெல்லாம் சேர்த்து நம்ம கட் போட்டு ஸ்ட்ரைட்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதை வந்து நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் நமக்கு இதனுடைய மிட் பாயிண்ட். இப்போ இதுக்கு நேரா வந்து ஒரு நாட்ச் நம்ம போட்டுக்குவோம். அதே மாதிரி ஆர்ம் ஹோல்லையும் இதுக்கு நேரா ஒரு நாட்ச் போட்டுக்குவோம். இப்போ இந்த அளவை செக் பண்ணிக்கலாம். 9.25. நம்ம இங்கே கொஞ்சம் கட் பண்ணனால 9.5 இன்ச்சு வருது. நம்ம அதுலேயே வந்து நாட்ச் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம இந்த இடத்துல நீடில் எங்கெங்கெல்லாம் மார்க் போடணும் அப்படின்னா, இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ்ல இந்த இது போட்டுக்கோங்க. அதாவது இந்த பெரிய டாட்டு. அதுக்கப்புறம் போடுறதெல்லாம் ஒரு 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ்ல போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த பெரிய டாட்டை வந்து நீங்க கீழே இறக்குனீங்க அப்படின்னா கப் ஷேப் வந்து சாகிங் ஆன மாதிரி இருக்கும். அதனால இந்த பெரிய டாட்டை வந்து கொஞ்சம் மேலே வரைக்குமே கொண்டு போயிருங்க, கப் ஷேப் வரைக்குமே. இது மட்டும் உங்களுக்கு ஷார்ப்பா வேணும்னா மட்டும் பக்கமா கொண்டு வாங்க, இல்லாட்டினா இந்த 1.5 இன்ச் டிஸ்டன்ஸ்ல நீங்க அப்படியே நிறுத்திக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். இதே மெத்தட்ல தான் நீங்க எந்த அளவுகளா இருந்தாலுமே நீங்க அதை கரெக்ட் பண்ணிட்டு அதுல வந்து நம்ம மார்க் பண்ணி அதுல கட் பண்ணணும். இப்ப இதுல இதை மேட்ச் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரதான் செய்யும், ஏன்னா இங்க எக்ஸஸாலாம் நம்ம வெட்டி இருக்கோம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டினுடைய நீளமும் இந்த நம்ம வைக்க போற யோக்கினுடைய நீளமும் ஒரே அளவா வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 9.25 10 இன்ச், அதாவது 10 இன்ச் வருது. அப்போ இங்கே நம்ம மெஷர் பண்ணும்போது இதுல வந்து 2.25 கரெக்டா 10 இன்ச் வருது. அப்போ இந்த 10 இன்ச் வந்துருச்சுன்னா நம்ம பட்டியினுடைய நீளம் 10 இன்ச் கொடுத்து அப்படியே வச்சுக்கலாம். இதுல ஒரு 1/2 இன்ச் குறைஞ்சாலும் தப்பு இல்லை, ஏன்னா நம்ம இங்க பேக் டாட்டுக்காக ஸ்பேஸ் விட்டுருக்கோம். அதனால ஒரு 1/2 இன்ச் விட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதுல யோக் கட் பண்ணலாம். இப்போ இது வந்து அதுல இருந்து மீதியான ஒரு கிளாத்து தான் நம்ம எடுத்திருக்கோம் சைட்ல இருந்து. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு நீள வாக்கில் ஒரு கோடு போட்டுக்குவோம். இப்போ இங்கே சைடில் நம்ம 3 இன்ச்சு விட்டுருக்கோம். சப்போஸ் அது கட்டிங் பண்ணும்போது அந்த அளவுகள் முன்ன பின்ன வந்திருந்தா நமக்கு மிஸ் ஆயிருமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மறுபடியுமே மெஷர் பண்ணுறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.25 வருது. அப்போ நம்ம இங்கே 4.25 வச்சுக்கலாம். பட்டியினுடைய நீளம் 10 இன்ச்சு, உயரம் வந்து 4.25. அதே அளவு இங்கேயும் நம்ம வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு ஒரு பட்டிக்கான துணி. நம்ம இதை வெட்டி எடுத்துக்கலாம். இப்ப இதுல வர கிராஸ் பாருங்க, இந்த கிராஸ் வந்து எவ்வளவு டீப்பா வருதோ அதே அளவுக்கு தான் நம்மளும் இங்க கிராஸ் வைக்கணும். இதை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி லைன் போட்டீங்கன்னா இது எந்த அளவுக்கு டீப் இருக்கோ இந்த அளவுக்கு தான் நம்மளும் இங்க டீப் வைக்கணும். இதுல பாத்தீங்கன்னா 2.25. இங்க என்ன டீப் வருதோ 1.5 இன்ச் வருது. அப்போ இங்கேயும் இந்த லைன்ல இருந்து இங்க 1.5 இன்ச். இதை வந்து நம்ம இந்த ஷேப்புக்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் லைட்டா ஸ்லாண்டிங் பண்ணிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஷேப்புக்கு இதை கரெக்டா அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வர்றது இந்த இதுல வந்து கரெக்டா செட்டிங் ஆயிடும். இப்ப இந்த அளவும் கரெக்டா இருக்கணும், இங்க இருந்து வரும்போது இந்த அளவும் நமக்கு கரெக்டா இருக்கணும். இப்போ மறுபடியும் மெஷர் பண்ணி நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். அந்த நாட்ச்ல தான் நம்ம வந்து தையல் போடணும். இப்போ இதுல 2.25 வருது. அப்போ இதுல 1 இன்ச் சேர்த்து 3.25க்கு நாட்ச் போட்டுக்கலாம். இதே ஸ்ட்ரைட்டுக்கு இந்த பக்கமும் நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தெரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுல பட்டி அட்டாச் பண்ணும்போது கரெக்டா வரும். இங்கேயும் நம்ம போடும்போது நீங்க ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸா இருந்தா கூட உங்களுக்கு அது சரியாயிரும். நம்ம இதை ஜாயின் பண்ணும்போது இதோட தையல் போயிடும், இங்கேயும் போயிடும். இதை அட்டாச் பண்ணும்போது இந்த 3 ஸ்டிச்சஸ் வந்து இதுல கரெக்டா ஈவனா நமக்கு வரும். அதனாலதான் பட்டியை வந்து கொஞ்சம் கரெக்டா மெஷர் பண்ணி நம்ம வந்து அதாவது ஒரு சிலர் வந்து இப்படி அட்டாச் பண்ணிட்டு எவ்வளவு எக்ஸஸா வருதோ அதை கூட மடிச்சு தைப்பாங்க. அது வந்து ப்ராப்பரா வந்து நமக்கு இருக்காது. ஏன்னா நம்ம போடுற கட்டிங்கும் அந்த ஸ்டிச்சிங்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு கரெக்டா மேட்ச் பண்ணி வரணும் அப்படின்னா அதுக்கான சில கால்குலேஷன்ஸ் தான் இது எல்லாமே. நம்ம எப்படி தைச்சாலும் எக்ஸஸா வரதை மடிச்சுக்கலாம், அளவுக்கு அதிகமா போறதை கட் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்காம
நம்ம பர்ஃபெக்டாக எந்தெந்த இடத்துல எப்படி மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம மெஷர் பண்ணி அதை கட்டிங் போட்டோம் அப்படின்னா தான் அதை ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போதும் அந்த ப்ளவுஸ் வந்து நீட்டாக இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே 2.25 வரும்போது இங்கே 1 இன்ச்சு சேர்த்து 3.25க்கு நம்ம நாச் போட்டாச்சு. அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். ஸ்லீவ் கட் பண்ணும்போது நான் இந்த அளவு செக் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 3.25 வருது. அதே அடிக்கை அளவு நம்ம இதுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு கிளாத் பத்துவோம் ஆம்ஹோல் ரவுண்டுக்கு அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இப்படி ஃபோல்டு பண்ணும்போது ஒரு 1 இன்ச்சு விட்டு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ கீழே வந்து இது ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த லைன் போடுறேன். அதுக்கப்புறம் எப்படி பேக்குக்கு அளவு போட்டோமோ அதே மாதிரி 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து கையினுடைய நீளம் வந்து நம்ம ஒரு 8 இன்ச்சு நம்ம வச்சோன்னு நினைக்கிறேன். அப்போ 8 + 1/2 8.5 இன்ச்சு. இதில் வந்து அடிக்கையினுடைய அளவு 3.25 வருது. அப்போ அந்த 3.25 வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1/2 இன்ச்சு நம்ம இங்கே போயிடுச்சு அப்படின்னா நமக்கு ரெடியாக கிடைக்கிறது 8 இன்ச்சு. இங்கே போட்டிருக்கிறது அடிக்கையினுடைய அளவு. இப்போ இதில் 7.25 அப்படிங்கும்போது நமக்கு ஆம்ஹோலினுடைய 1/2 அளவு 7.25. அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணுறோம் 1.5 இன்ச்சு வந்து சீம் அளவு. கை வந்து ஒரு 11 இன்ச்சு அப்படின்னா கை சுற்றளவு இங்கே 5.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது சீம் அளவு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தான் ஒரு 2 இன்ச்சுக்கு நீங்கள் எப்படி லைட்டாக இப்படி கொண்டு வந்து இதில் ஒரு ஷேப் இப்படியே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா இதுதான் நமக்கு வந்து ஸ்லீவ் கட்டிங். இதுக்கு ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி கட் பண்ணுற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. அந்த ஷேப் மட்டும் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா போதும். அதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இன்ச்சில் அப்படியே கீழே இப்படியே இந்த ஷேப் மட்டும் இப்படியே கொண்டு வந்து அப்படியே உள்ள பெண்ட் பண்ணி இதில் வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. அப்போவே அந்த ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நல்லா தெரியும். அது வந்து உங்கள் ப்ராக்டிஸில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துருங்க. இந்த நாட்ச் வந்து எதுக்கு போடுறோம் அப்படின்னா இங்கே போடுற நாட்ச் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணும்போது அது கரெக்டாக இதே அளவுக்கு கட் பண்ணும் அப்படிங்கிறக்காக நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து கரெக்டாக சென்டரில் வரணும். ஸ்லீவு ஷோல்டரும் அந்த ஸ்லீவும் கரெக்டாக ஒரே லைனில் ஜாயின் பண்ணும் அப்படிங்கிறக்காக நம்ம போடுற நாச்சு. இங்கே கீழே போடுறது ஆம்ஹோல் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கரெக்டாக பாடியில் வந்து சீட்டிங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு பீஸ் இதில் வந்து நம்ம அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உள்கை வந்து கட் பண்ணோம். அதுவும் இங்கே மேலே இருந்தே இப்படியே லைட்டாக மைல்டாக இப்படி கொண்டு வந்துருங்க. ஏன்னா திடீர்னு சடனாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லூஸ் மாதிரி ஒரு துணி தூக்கிட்டு இருக்கும். அதனால் அப்படி வரக்கூடாது. அதனால் இதை அப்படியே லைட்டாக இங்கேருந்தே கொண்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நாட்ச் போட்டுக்கோங்க. இந்த நாட்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மேட்ச் ஆகாது. அதாவது சென்டரில் பிடிச்சிருக்க டாட்டோட இது வந்து ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம போடுறது தான். அதனால் அதை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவும் வெட்டியாச்சு. இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டீப் பண்ணியே வெட்டிக்கோங்க. ஏன்னா பின்னாடி வந்து இதுவுமே ஒரு சுருக்கம் வராமல் நம்ம அவாய்ட் பண்ணுறது தான். சும்மா லைட்டாக இந்த இடம் சுருக்கு இப்படி வராமல் கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் கிளாத் இன்னும் குறையும் போது உங்களுக்கு பேக்கில் வந்து கொஞ்சம் லூஸ் வராமல் இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக்கும் நம்ம பர்டிகுலர் கால்குலேஷன் வச்சு எல்லாமே போட்டு கட் பண்ணோம். அதை மேட்ச் பண்ணி ஃப்ரண்ட்டை கட் பண்ணோம். அதை வச்சு நம்ம யோக்கும் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்த்து பார்த்து நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் ஓப்பன் பீஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 2.25 2.5 இன்ச்சுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 இன்ச்சோ 10 இன்ச்சோ நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது ஓப்பனுடைய உயரத்துக்கு தகுந்த மாதிரி. நெக்குக்கு வந்து பயாஸ் பீஸ் அதாவது கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஸ்கேலாக இருந்தால் கரெக்டாக ஒரு ஸ்கேல் அளவு. இதை விட அகலமான ஸ்கேல்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு 1.25 1.5 நம்ம என்ன அளவுக்கு ஒரு நெக்கு எதிர்பார்க்குறோமோ, பட்டையாக வேணுமா அல்லது கொஞ்சம் தின்னாக வேணுமா, ஹெம் பண்ணுறோமா இல்லை வேற ஏதாவது டிசைன் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த கழுத்தினுடைய அகலத்தை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும்போது அது ஃபுல்லாக கிராஸில் இருக்கான்னு பார்த்து பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட் போட்டிங்க அப்படின்னா சுற்றியும் ஃப்ரில்ஸ் வச்சு தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். பயாஸ் பீஸாக ஃபுல் கிராஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணும்போது அதுவே எக்ஸ்பெண்ட் ஆகிக்கும்.
அதாவது எந்தெந்த இடத்துல கிராஸ் பீஸ் கொடுக்கணும், எந்தெந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு பிளவுஸ் கட்டிங் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாடியில மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா அதை எப்படியெல்லாம் நம்ம கன்வெர்ட் பண்ணணும், அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களோட நம்ம எப்படி மார்க் பண்ணி அதை கட் பண்ணணும், அப்போதான் அது ஃபிட்டிங் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம். அதனால நீங்க அதே மாதிரி இந்த வீடியோஸை பாருங்க. இப்போ கண்டினியூஸாக நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாவே திரும்ப திரும்ப புரியாத விஷயங்களை கொஞ்சம் போட்டு, அதாவது ஸ்பீடாக பேசி இருந்தாலும் கொஞ்சம் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஏன்னா ஒரு விஷயத்த ஒரே தடவை பார்க்கறத விட நீங்கள் நோட்ஸ் எடுக்கவோ எழுதவோ செய்யணும்னா அந்த வீடியோஸை திரும்ப திரும்ப போட்டு பார்த்து அதுக்கான நோட்ஸை நீங்கள் எடுத்து சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த பேசிக் ப்ளவுஸை வச்சு ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸா அல்லது அதில் இருந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணி புது புது இதாக நம்ம பேட்டர்ன் ப்ளவுஸா எது தைக்கிறதுனாலும் ஒரு ஆரிய ஒர்க் மார்க்கிங்னாலும் அந்த மாதிரி இப்போ ஒரு பேட்டர்ன் போட்டு அதை வச்சு நீங்கள் கட் பண்ணும்போது மார்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம பேசிக்காக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.